ஹாய் ஹலோ வெல்கம் டு கேஎம்எஸ் சோலார் உடுமலைப்பேட்டை. இந்த இன்வெர்ட்ரு இப்போ நம்ம என்ன இன்வெர்ட்ரு பார்க்க போகிறோம் அப்படின்னா யூடிஎல் சோலார் ஹீலியாக் 1 kVA. இந்த இன்வெர்ட்ரு பாருங்கள், இந்த இன்வெர்ட்டருடைய பேட்டரியும் பாருங்கள். இந்த இன்வெர்ட்ரு வந்து ஒரு அருமையான இன்வெர்ட்டர். இது வந்து ஒரு 165 வாட்ஸ் பேனலில் நம்மளுக்கு அக்யூரஸியாக சார்ஜ் ஆகக்கூடிய இன்வெர்ட்டர், சோலார் இன்வெர்ட்டர். இது பாருங்கள், நம்ம வெளியில் இருக்குது 165 வாட்ஸ் பேனல். இதில் வந்து நம்மளுக்கு இந்த பேட்ரி சார்ஜ் ஆகிட்டு இருக்குது. அதோட லோடை பாருங்கள், ஃபேன் பாருங்கள், ஃபேனு ஓடிட்டுருக்குது. டைரக்ட் சோலார், எந்தவித இபி கனெக்ஷனும் எதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது பாருங்கள். இந்த 165 வாட்ஸ் பேனல் மட்டும் இது எடுத்துக்காது, இது கூட நம்ம இன்னும் 165 வாட்ஸும் நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேனல் பாருங்கள், இது கூட நம்ம இன்னொரு 165 வாட்ஸும் போட்டு நம்மளுடைய சோலார் இன்வெர்ட்டரை நம்ம பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம 2 பேட்டரி போட்டோம்னா ஒரு பேட்டரிக்கு நம்ம 2 பேனல் போட்டோம்னா கொஞ்சம் சார்ஜிங் டைம் அதிகமாகும். சார்ஜிங் ஆகிறது கொஞ்சம் குயிக்காக ஆகிரும். பாருங்கள், இன்வெர்ட்டரை நல்ல ஒரு தரமான இன்வெர்ட்டர். நம்மகிட்ட எல்லாமே யூடிஎல் இன்வெர்ட்டர் இருக்குது, சோலார் இன்வெர்ட்டரு, எக்ஸைடு இருக்குது, லூமினஸ் இருக்குது. இதோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்குது. ஒரு நார்மல் வீட்டுக்கு நம்ம நார்மல் இன்வெர்ட்ரு போடக்கூடிய இடங்களில் நம்ம இந்த மாதிரி சோலார் இன்வெர்ட்ரு யூஸ் பண்ணிக்கலாம். அதன் மூலமாக நம்மளுக்கு கரண்ட் பில் நம்மளுக்கு சேவ் ஆகும். இன்றைக்கி இருக்கக்கூடிய கரண்ட் பில் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி நம்ம சோலாருக்கு மாறும்பொழுது அதிகமாக நம்முடைய பணங்களை நம்ம சேமிக்கலாம். சோலார் நம்ம ஃபஸ்ட்டு 1 டைம் தான் இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கப்புறம் இந்த சோலார் இன்வெர்ட்ரு நம்மளுக்கு நல்ல பெஸ்ட்டை கொடுக்கும். பாருங்கள், அதோடைய பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். இந்த க்ரீன் கலர் வருதுனாலே நம்மளுக்கு சோலார் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். டிஸ்பிளே க்ரீன் வருது. சப்போஸ் டிஸ்பிளே வந்து ரெட் கலர்லேயோ ஆரஞ்சு கலர்லேயோ வந்துச்சு அப்படின்னா, ஆரஞ்சு கலரில் வந்துச்சுன்னா கிரிட்டு நம்ம இன்வெர்ட்டருக்குள்ளே வருதுன்னு அர்த்தம். அதே போல் ரெட் கலர் வந்துச்சுன்னா ஏதோ எரர் இருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், வோல்டேஜ் எல்லாமே நம்மளுக்கு பெர்ஃபார்மன்ஸ் காட்டுது. எவ்வளோ வோல்டேஜ் வந்துக்கிட்டு இருக்குது, சோலார் பேனல் வந்து எவ்வளோ ஆம்ஸ் எடுத்துகிட்டு இருக்குது, அவுட்புட் எவ்வளோ போயிட்டுருக்குது, நம்ம எவ்வளோ வோல்டேஜ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எல்லாமே இந்த டிஸ்பிளேல வரும். தேவை உள்ளவர்கள் நம்மளுடைய நம்பருக்கு கூப்பிடுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற இன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா 21 AH இன்வெர்ட்டர். அதாவது 21 AH இன்வெர்ட்டர் நம்ம சொல்லலாம், இல்லை 26 AHன்னு சொல்லலாம். இதில் வந்து நம்ம வெளியே கண்ட்ரோலர் போட்டிருக்கிறோம். அதோட அவுட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சார்ஜிங் கொடுத்துருக்குறோம், 5 பல்பு நம்ம கொடுத்துருக்குறோம். பாருங்கள், 1 2 3 4 5 ஒரு 5 பல்பு வித் ஃபேனு கூட நம்ம கொடுத்துருக்குறோம். பாருங்கள், அதில் ஒரு அருமையான ஒரு லோயஸ்ட்டில் வரக்கூடிய 26 AH இன்வெர்ட்டர். அதாவது 26 AH இன்வெர்ட்டர் பேட்டரி போட்டு நம்ம ஒரு 40 வாட்ஸ் பேனல் போட்டுக்கலாம், 60 வாட்ஸ் பேனல் போட்டுக்கலாம். எப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நார்மல் வீடுகளுக்கு, ஒரு சோலார் அதிகமாக பணங்கள் இல்லாத வீடுகளுக்கு, நம்ம இந்த ஒரு மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு நம்ம இந்த மாதிரி இன்வெர்ட்டர் கொடுக்கலாம். பாருங்கள், இதோட க்ளோ பாருங்கள், என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். இதுலேயும் நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம், ப்ளஸ் மொபைல் சார்ஜிங் இதுலேயும் நம்ம போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறோம். பாருங்கள், தேவை உள்ளவர்கள் நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சோலார் மின்வெளிக்கான ஒரு இன்வெர்ட்டர் நம்ம ஒரு போர்ட் செட்டப் கொடுத்துருந்தோம். பாருங்கள், இது வந்து சோலார் மின்வேலி, அதாவது வயல்களுக்கு, அதனுடைய காடுகளுக்கு யானைகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக நாம் போட்டு கொடுத்த செட்டு. 110 AH பேட்டரி, எக்ஸைட் பேட்டரி, லூமினஸுடைய 10 ஆம்ப்ஸ் சார்ஜர் கண்ட்ரோல் போட்டு கொடுத்துருக்குறோம். தேவை உள்ளவர்கள் நம்முடைய நம்பருக்கு கூப்பிடுங்க. வணக்கம்.